பெண் ஒரு ஆண் தனியாக இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின் இல்லா வகான ஷைத்தானு சாலிஸுஹுமா. ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம். அது தனித்திருப்பது அறையிலேயா இருக்கலாம், கடையிலேயா இருக்கலாம், அல்லது ஒரு பஸ்ஸிலேயா இருக்கலாம். தனித்திருக்க வேண்டாம். லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின் இல்லா வகான ஷைத்தானு சாலிஸுஹுமா. ஷைத்தான் மூன்றாவது ஆளாக வந்து விடுவான், அவர்களை கெடுத்து விடுவான். எவ்வளவு பேணுதலான ஒருவராக இருந்தாலும், எவ்வளவு தக்வாதாரியா இருந்தாலும் ஷைத்தான் உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களை போட்டு விடுவான். எனவே நீங்கள் தனித்திருக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இய்யாக்கும் வத்துஹூல் அலன் நிஸா, அந்நிய பெண்களிடத்திலே நீங்கள் நுழைய வேண்டாம். அப்பொழுது சஹாபி கேட்கிறார், அஃபரைத்தல் ஹம் யா ரசூலல்லாஹ், கணவனுடைய சொந்தக்காரன், கணவனுடைய சொந்தம் என்று சொல்ல மச்சன் அல்லது மனைவியுடைய சொந்தக்காரர் மதினி, இவர்களை பத்தி என்ன சொல்றீங்க என்று கேட்ட நேரத்தில் அல்ஹம் வல் மௌத், அந்த அப்படியான சொந்தங்கள் மௌத்துக்கு சமன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது எத்தனை பேருடைய வீட்டிலே இந்த மஹ்ரம் அஜ்னபி உறவுகள் பேணப்படுகின்றன. ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு யாரோடு பேசலாம், யாரோடு தனித்திருக்கலாம், யாரோடு பயணம் செல்லலாம் என்ற வரையறைகள் இஸ்லாத்தில் இருக்கின்றன. இந்த மஹ்ரம் அஜ்னபி உறவுகளுடைய விடயத்திலே நாங்கள் எந்த அளவு கவனம் செலுத்துகிறோம்? மச்சம் மதினியுடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றன? ஒரு சகோதரியை முடிச்சதுனால அவருடைய தங்கச்சி சொந்தமாகுவதை தவிர அவள் மஹ்ரமாகுவதில்லை. அதே போல மச்சனுடைய உறவை